வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஜிட் அடிச்சிருக்கிற ஒரு சூப்பரான வின்னிங்கு. நம்ம இன்றைக்கி காலையில் எதாவது சொன்னால் வேறு எந்த நம்பர் எதுக்கு வருதோ இல்லையோ நமக்கு கட்டாயமாக இந்த நம்பர் வந்தே தீரும், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். ஏன்னா நம்ம வந்து மற்ற நாளில் வந்து நமக்கு ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த இந்த கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம எல்லா போர்டுமே நம்ம சூப்பராக வின்னிங் எடுத்துகிட்டு வரோம். என்ன காரணம் அப்படின்னா நமக்கு ஒரு சில மெத்தட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நம்ம எப்போயுமே அப்படி தான் கொண்டு வரோம். அதில் வந்து நமக்கு இவங்க சொதப்பாமல் இருந்தாங்கன்னா நம்ம எப்போயுமே வின்னிங் எடுத்துகிட்டு ஏன்னா நம்மளுடைய மெத்தட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி வந்து விழுந்தாலும் அதுலேருந்து 2 நம்பர் எடுக்கிற மாதிரி 3 நம்பர் எடுக்கிற மாதிரி தான் நம்ம கணக்கு வச்சுருக்கிறோம். இங்கே இது என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி 0-0ன்னு கொடுத்தாலும் சரி நமக்கு ஆல் போர்டில் 2 நம்பர் அல்லது 3 நம்பர் சூப்பராக எடுத்து கொடுத்துருவோம். அதுதான் நம்மளுடைய கணக்கு, சரியா? பட் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் என்ன சொன்னால் இந்த ட்ரா நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வரும், அதில் ஃபுல் டிஜிட்டே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே தான் நமக்கு வந்திருக்கு, வேறு எதுவும் மாற்றி வரல. நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 173, சரியா? இந்த 173 தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர். நான் என்ன கொடுத்துருக்கேன், நான் மாற்றி கொடுத்துருக்கேன்னா 1 3 7 அதான் கொடுத்துருக்கேன். நேற்று கொடுத்துருக்கதான் கொடுத்துருக்கேன், நான் மாற்றி கொடுத்துருக்கேன்னா 1 7 3 இதான் வரும், வேறு எதுவும் வராது. நம்ம ஓப்பனாக சொன்னோம். அது போக இன்றைக்கி காலையில் ஆள் போட்டு கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன், மாற்றிலாம் கொடுக்கல. கணக்குங்கிறது ஒரே மாதிரி தான் வரும், மாறிலாம் காமிக்காது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதுலேயும் நான் குறிப்பாக என்ன சொன்னேன், எனக்கு வரக்கூடிய நம்பர் இது தாங்க, இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் வந்தால் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் என்னோடய கணக்கை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் எந்தெந்த நம்பர் வரும் எந்தெந்த நம்பர் வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான கணக்கு போட்டு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ரிசர்ச் பண்ணி தான் வச்சுக்கிறோம். இந்த மாதம் எப்படி ஆடுவாங்க, அடுத்த மாதம் எப்படி ஆடுவாங்க, இதெல்லாம் நம்ம நிறைய இந்த நீங்கள் வீடியோவுக்கு பின்னாடி நிறைய ஒர்க்கு நம்ம பண்ணாமலாம் கொடுக்கவே முடியாது. தொடர்ச்சியாக நம்ம நேற்று வந்து என்ன கொடுத்தோம், நேற்று கொடுத்தல நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள், முந்தா நாள் கொடுத்து பார்க்காம தொடர்ந்து வந்து ஒரு 10 நாளாக பாருங்கள், எல்லா நம்பருமே நம்ம பர்ஃபெக்டாக வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கலாமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள், சரியா? நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நான் அந்தளவுக்கு தெளிவாக சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் கொடுத்துட்ருக்கேன். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி கொடுத்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இன்றைக்கி நம்ம காலையில் ஆள் போட்டு கொடுக்கும்போது அதான் சொன்னோம். இப்போ நேற்று இது கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக 1ஆம் நம்பருக்கான ஆட்டம், 3ஆம் நம்பருக்கான ஆட்டம், 7ஆம் நம்பருக்கான ஆட்டங்கிறது கட்டாயமாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம திரும்ப இங்கேயும் சொல்லும்போது அதான் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் சொல்லும்போது நம்ம இதை தாண்டி வேறு எதுவும் வராது. நம்ம ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் இந்த 499 ஏதாவது மேட்ச் ஆகுமான்னு பாருங்கன்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் 499க்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தால் நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். 9ஆம் நம்பர் வந்திருக்கும், நான் கொடுத்துருக்கேன். 9ஆம் நம்பர் எப்போயுமே எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க, 9ஆம் நம்பர் போன வாரம் என்ன கொடுத்தாங்க, 944 கொடுத்தாங்களா? நம்ம அதே மாதிரி தொடர்ச்சியாக எல்லா நம்பரும் அப்படி தானே கொடுத்தாங்க. அதில் நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் எனக்கு வரவே இல்லைங்க. எனக்கு வரக்கூடிய நம்பர் இதுதான், 3 1 7 5 7 இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும். இதை தாண்டி வேறு எதுவும் வராது. 8ஆம் நம்பர் கூட நம்ம 2வது தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 8ஆம் நம்பர் கூட நமக்கு 2ஆம் பட்சமாக தான் கொடுக்குறேன், அதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னால் 8ஆம் நம்பர் கூட பெண்டிங் நம்பர் தான், நான் அதை கொடுக்கல. நான் என்ன கொடுத்துருக்கேன், 3ஆம் நம்பர் எனக்கு ஆட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 7ஆம் நம்பர் கட்டாயமாக வரும், அதில் மாற்றமே இல்லை. அதைத்தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணணும், வேறு எதுவுமே பதிவு பண்ணணும். நல்லா பாருங்கள், சரிங்களா? எனக்கு என்ன நினச்சோன்னா 1ஆம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கு, செகண்டு 3ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, வந்தால் 7 அல்லது 2 5 அல்லது 7 இதில் 7ஆம் நம்பர் நம்ம அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே வந்துடும், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நமக்கு வந்து 4 நம்பர் கொடுத்து 4 நம்பரில் 3 நம்பர் யார் வின்னிங் எடுத்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ்ஸு, மற்ற 3 நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம அதான் தெளிவாக சொல்கிறோம். கட்டாயமாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகும், மிஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம இன்றைக்கி காலையில் கொடுத்த நமக்கு மாற்றிலாம் கொடுக்கல. இன்றைக்கி காலையில் ஆள் போட்டு கொடுக்கப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, அதே தான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் உங்களுக்கு நம்பர் வேணால் மாற்றி வந்து வச்சுக்கோங்க. ஆனால் என்னோடய கணக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே மாற்ற மாட்டேன். எனக்கு தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். என்னோடய ரூட் அப்படியே தான் வரும், நீங்கள் மாற்றவே மாட்டேன். சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தேன். உங்களுக்கு இருந்தால் 2ஆம் நம்பர் எடுங்க, இல்லைன்னா 6ஆம் நம்பர் எடுங்க, அவ்வளோதான். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் என்னோடய தீர்க்கமான ஒரு முடிவுனா நமக்கு 173 தான் என்னோடய கணக்கு, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னது எந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? அதே போது நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய கொடுக்கல அப்படின்னா தனலட்சுமியோட கொடுக்கல, சரியா? தனலட்சுமி நாளைக்கு என்னமா நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ஃபுல் டிஜிட்டுங்க, அவ்வளோதாங்க. 130 173 ஃபுல்லாக தான் அடிச்சிருக்கு, வேறு எதுவும் மாற்றிலாம் கொடுக்கவே இல்லை. ஆள் போட நான் பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கேன் இல்லை, 1 3 அதாவது வந்துருச்சு, 4 நம்பர் தான் கொடுத்தா. என்னோடய கணக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங், அவ்வளோதான். இதைத்தான் நான் திரும்ப பதிவு பண்ண ஒரு விஷயம் இதுதான் வரோம், இதை தாண்டி வரக்கு வாய்ப்பு இல்லை. நாம தான் நான் சொன்னேன், நம்ம ஒரு கணக்கு கொண்டு வரோம்னா நம்ம உறுதியாக இருக்கணும். 100 வாட்டி கொடுத்தாலும் 50 வாட்டி கொடுத்தாலும் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்போ தான் அது வின்னிங் அடிக்கும். நமக்கு தெரியும் அந்த நம்பர் நான் இந்த அளவுக்கு ஒரு நம்பர் கொண்டு வரேன், இப்போ 1ஆம் நம்பர் கொண்டு வரேன் அப்படின்னா இந்த 1ஆம் நம்பர் எந்த அளவுக்கு நம்ம தேடுதல் வேட்டையில் இறங்கியிருப்போம், எந்த அளவுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி இந்த நம்பரை கொண்டு வருவோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு வரோம், 3ஆம் நம்பர் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு வரோன்னு எனக்கு தெரியும்.
இப்போ உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், எப்பயுமே என்னுடைய நம்பர் நான் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருப்பேன். அதில் ஒரு துளி கூட நான் காம்ப்ரமைஷனே பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு கணக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் கொடுப்பேனே தவிர எக்ஸ்ட்ரா ஒரு வேலையே கிடையாது. எக்ஸ்ட்ராவாக யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நான் கேட்கவே மாட்டேன். இதை நீங்கள் லைவ் போடும்போது கூட நீங்கள் யாராவது இங்கே லைவில் வந்து அந்த நம்பர் இந்த நம்பர்னு சொல்லி அதை கேட்டிருப்பேன். கேட்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஒரு நம்பர் எப்படி கொண்டு வரேன். நான் கெஸ்ஸிங் எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வரப்போகுது, இந்த மாதிரி வரப்போகுது. ஏன்னா நம்ம கெஸ்ஸருக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் சொல்லி நான் கெஸ் பண்ணதுக்கு பேர் கெஸ்ஸிங் கிடையாது. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். எப்பயுமே இப்போ நான் வந்து ஒரு நம்பர் இப்போ நீங்கள் இந்த நம்பர் 4 நம்பர் கொடுத்தாலும் 3 நம்பர் கொடுத்தாலும் அதில் 3 நம்பரு வின்னிங் நம்பர் எடுத்து கொடுக்குறதான் கெஸ்ஸரோட வேலை. அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோம். கட்டாயமாக நம்ம உழைப்புக்கு ஏற்ற அந்த அந்த டெஃபினட்டாக அந்த இதற்கு கிரெடிட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க, நான் தான் சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன், வின்னிங் வந்தாலும் வராட்டினாலும் நான் என்னுடைய கணக்குங்கிறது மாறாது. ஏன்னா அந்த கணக்கு வச்சு நிறைய வின்னிங் எடுத்துக்கிறோம். அது மாறவே மாறாதுங்கிற நம்பிக்கையினால தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஏதாவது மாதம் வந்து 12வது மாதம் ஏதாவது ஒரு மாதத்தில் இப்படி ஒஸ்ட்டாக அடிக்கிறாங்கன்னா அந்த மாதம் மட்டும் தான் மிஸ் ஆகுமே தவிர மற்றபடி மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக இப்போ வந்து நம்ம இது எத்தனை ட்ரா பார்த்துருப்போம். இது வரைக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக போடுறோமா? ஆமாம், கொரோனாவுக்கு முன்னாடிலேருந்தே போடுறோம். இந்த கொரோனாவுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம போடும்போது நமக்கு தெரியும் எந்த நம்பருக்கு எந்த நம்பர் அடிப்பாங்க அப்படின்னு. அந்த கணக்கை மிஸ்ஸே ஆகாது. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி தனலட்சுமி ட்ரா இருக்குது. தனலட்சுமி ட்ராவில் நாளைக்கு என்ன நம்பர்கள் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக 850 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. 850ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போன வாரம் வந்து நமக்கு என்ன அடிச்சிருக்காங்க பாருங்கள், தனலட்சுமியில் அதே தான் உங்களுக்கு 502ன்னு கொடுத்துட்டாங்க. அதுபோக இன்றைக்கி வந்து 173 சூப்பராக கொடுத்துருந்தோம், ஃபுல்லாக அடிச்சிட்டோம். அதே மாதிரி டிஎல்லில் வந்து நமக்கு 32வது ட்ரா. சரிங்களா? டிஎல்லுடைய 32 ட்ரா தான் போயிருக்கு இது வரைக்கும். ஏற்கனவே போன வாரம் வந்து 31 தான் ஆச்சு. சரிங்களா? இப்போ தான் 32 இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு வந்து இன்னும் கூட பெஸ்ட்டாக எனக்கு ஃபேவரபுளாக நாளைக்கு இது வந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நம்பர் இருக்குது. அதில் நம்ம ஆல் போர்டு கொடுக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சில ஆல் போர்டு கொடுக்குறோம். அதை நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கட்டாயமாக நாளைக்கும் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ நாளைக்கு என்ன தாங்க வருது? ஏ போர்டுனா எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர். என்னங்க திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்க? நாளைக்கு 5ஆம் நம்பர் தான் வரும். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. யாருக்காவது 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 1க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு தான் என்னோட கணக்கு காமிக்குது. அது மாதிரி ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு 5ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் அதிகமாகவே இருக்குது. 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி தான் காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் அது மாதிரி மேட்ச் ஆனால் எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4ஆம் நம்பர். ஏன்னா 1க்கு 4 இங்கே இருக்கு இல்லையா? 214 இருக்குது. அது மாதிரி மேட்ச் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு 214 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இப்போ தான் நம்ம இதை நோட் பண்ணோம். 4ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி தான் வரணும்னா 215ன்னு வரணும். இப்போ பாருங்கள் 217 இப்போ 216ன்னு வந்துருச்சு. அடுத்து 214 வந்துருச்சு. அடுத்து 215ன்னு வரணும். இல்லைனா 214 திரும்ப ரிட்டன் அடிக்கலாம். அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு திரும்ப வந்து வந்தாக்கா அதே இடத்துல திரும்ப வந்து நமக்கு 4ஆம் நம்பர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 4 + 5 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நாளைக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக போகுது. அதில் மாற்றமே இல்லை. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதான் தெளிவாக சொல்கிறேனே, ஒரு நம்பர் வருதுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். அதை நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். அது மாதிரி தான் எனக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இருக்கான்றதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால கொடுக்குறோம். இருந்த எடுத்துக்கங்க. எனக்கு அது போக ப்ளஸ் வந்து எனக்கு வந்து நாளைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும். 6ஆம் நம்பர் தான் எனக்கு வந்து எப்படின்னா 7க்கு 6 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு 7க்கு 6 6க்கு 7ங்கிறது அதிகமாக கிடச்சிருக்கு. பட் அது மாதிரி 6ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம். 6ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் மாதிரி காமிக்குது. பட் எதுக்கு தான் பாருங்கள், எனக்கு ரொம்ப 7ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கூட நமக்கு நாளைக்கு வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருதான்னு பாருங்கள். நமக்கு அது மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு. இருந்த எடுத்துக்கங்க. ப்ளஸ் அது போக நமக்கு வந்து இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எனக்கு பெஸ்ட்டாக கிடச்சா நமக்கு 8ஆம் நம்பர் அடிக்கலாம். 7க்கு 8ன்னு கூட நமக்கு திரும்ப அடிக்கலாம். இந்த மாதிரி தான் எனக்கு காமிக்குது நாளைக்கு. எனக்கு ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு 7க்கு 6ன்னு அடிக்கலாம், இல்லை 7க்கு 8ன்னு அடிக்கலாம். அந்த 2 நம்பர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக கிடச்சிருக்கு. பட் நம்ம வேறு எதாவது தேடி பார்த்த வரைக்கும் இல்லை, எனக்கு இதுதான் அதிகமாக கிடச்சிது. இல்லை ஏற்கனவே 7க்கு 6ன்னு மேலே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் அதை வச்சு தான் நாம் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 7க்கு 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 7க்கு 8ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த 2 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது. பட் இருக்குதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பரில் ஒரு சில நம்பர்கள் ஆல் போர்ட்லேயே ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் பெஸ்ட்டாக வந்து ஆல் போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிது.
பட் வரதான் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 8 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது 7ஆம் நம்பர். ஏன்னா 7ஆம் நம்பருக்கான சாய்ஸ் நிறைய இருக்குது நாளைக்கு. ஏன்னா பெண்டிங் நம்பர் ஒரு 7ஆம் நம்பர் வந்துச்சு. 7ஆம் நம்பர் ஒரே இடத்துல தான் வந்துச்சு. பி போர்டில் மட்டும் தான் வந்துச்சு தவிர இன்னும் நமக்கு சி போர்டில் வரலாம். அதே மாதிரி ஏ போர்டில் பெண்டிங் நிற்கிது. இங்கேலாம் பெண்டிங்கில் தான் நிற்கிது நமக்கு 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பர் அந்த நம்பரே தான் திரும்ப வந்திருக்க தவிர பெண்டிங்கில் இருந்த நம்பர் ஒன்றும் எடுக்கல. அப்படியே தான் இருக்குது. பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அங்கேயே தான் இருக்குது. சி போர்டில் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. அது அங்கேயே தான் இருக்குது. சி போர்டில் நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 13 நாளாக பெண்டிங்கில் இருக்கா. ஏ போர்டில் ஒரு 23 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அப்போ ரெண்டுமே அங்கேயே தான் நிற்கிதே தவிர மற்றபடி 7ஆம் நம்பருங்கிறது எடுக்கவே இல்லை. ஒரே ஒரு நம்பர் தான் அங்கே பி போர்டில் எடுத்த நம்பர் பி போர்டில் தான் திரும்ப நிற்கிது. வேறு எங்கேயும் மாற்றில்லை. சரியா? இப்போ அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். அதே சேம் டைம் நமக்கு அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கான சாய்ஸ் நாளைக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு. திரும்ப 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள். இப்போ நாளைக்கு நமக்கு என்ன தாங்க வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் நம்பர் இருக்குது. 1ஆம் நம்பர் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும். 7ஆம் நம்பர் கண்டிப்பாக இருக்குது. சரியா? எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வேண்டும். இதை தாண்டி வந்து அந்த 2ஆம் நம்பர் இதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மாதிரியே நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணலாம். எனக்கு வந்து நாளைக்கு 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. 4ஆம் நம்பர் அதை விட பெஸ்ட்டாக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளேயே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.